ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கிற நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளியை நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதுக்கு மிளகு சீரகம் நுணுக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 கருவேப்பிலை இலை. இதை பல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பூண்டு இது மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து பல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ரசம் தாளிச்சிக்கலாம். ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ரசத்துக்கு நிறைய ஆயில் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. வெந்தயமும் கடுகும் வெடிக்கவும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகு சீரகத்தை அதில் சேர்த்துக்கிடணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வாசனை வரும் இது மாதிரி போடும்போது. அப்படி இல்லைன்னா நம்ம பச்சையாகவே டைரெக்டாக தக்காளியில் சேர்த்தும் வைக்கலாம். அது மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும். இது மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் மணமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் இந்த கரைச்சி வச்ச தக்காளி அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வச்சு, அதே மாதிரி ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஒரு லெமன் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். ரசத்துக்கு எப்போவுமே உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். இப்போ இது நல்லா நுர கூடி வந்தாலே போதும், ரசம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ரசம் நுர கூடி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிட்டு ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து துவரம் பருப்பு, தனியாலாம் சேர்க்கலை. அர்ஜெண்ட்டாக டக்குன்னு இது மாதிரி தான் அதிகம் பேர் ரசம் செய்வாங்க. இந்த மெத்தடில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.